அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் 2 பார்ட்டாக பிரிச்செல்லாம். ஒன்று, ஈரானில் ஹைதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி ஊர்வலம். அந்த இறுதி ஊர்வலத்தில் ஈரான் எடுக்கிற சபதம் என்ன, அடுத்தடுத்து நடத்த அந்த இறுதி ஊர்வலத்தை எங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க, அங்கே எந்த நாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்க. பார்ட் 2, இன்றைக்கி ரஷ்யா 2வது நாட்களாக உக்ரைன் மீது மிக கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. கடுமையான தாக்குதல் அப்படின்னா, உக்ரைனுடைய கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குறி வைத்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இன்றைய நாள் 2வது நாள் ரஷ்யாவுக்கான நாட்களாக அமைந்து விட்டது. தொடர்ந்து உக்ரைனை நிலைகுலைய வைத்திருக்காங்க இந்த 2 நாள் தாக்குதலில். முதல் முறையாக உக்ரைன் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ நிறைய விஷயம் பேசலாம், பட் ஷார்ட்டாக பேசிடலாம். ஸோ வீடியோவில் பார்த்து பண்ணும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி இருக்கலாம். ஹைதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் ஜூலை 3 ஜூலை 9 வரைக்கும் நடத்துகிறாங்க. இந்த இறுதி ஊர்வலம் பொதுமக்கள் பார்வைக்கு இன்னும் வைக்கல. ஃபஸ்ட்டு உலக தலைவர்களோட பார்வைக்கு வைத்திருக்காங்க. மக்கள், உலக தலைவர்கள், ஒவ்வொரு நாட்டு தலைவர்களாக கலந்துக்கிறாங்க. இதில் கலந்துக்காத நாடுகள் அப்படின்னா ஐரோப்பா நாடுகள்லேருந்து கலந்துக்கல, ஏன்னா இவங்க யாருக்குமே அழைப்பு கொடுக்கல. அப்புறம் அமெரிக்கா வராது, இஸ்ரேல் வராது. ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி கூட இந்த ட்ரம்ப் அவர்கள் ஹைதுல்லா அலி காமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக், அந்த மியூசிக்கை போட்டு டான்ஸ் போடுற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் கொன்னதே 2 நாட்டு படைகள் தானே, ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ஈரான். அதில் குறிப்பாக இஸ்ரேலுக்கு தான் பெரிய அளவுக்கு இந்த தாக்குதலை குறிவைத்து நடத்ததில் பெரிய பங்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களை கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தை போதே ஏதோ ஸ்மூத்தாக அவங்கள ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எதிரிகளை பழி வாங்கி ஏற்றிடுவோம், மறுபடியும் டெத் டு அமெரிக்கா, அட்டாக் டு அமெரிக்கா, இனி நாங்கள் அமெரிக்காவை அடிக்கிறதா எங்கள் வேலைன்ற மாதிரி இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாகவும் பேசியிருந்தாங்க. அந்த ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள்லாம் ஒரு பச்சை குழந்தை மாதிரி அழுந்துட்டு இருந்தார். இதில் பெரும்பாலும் சவுதி அரேபியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஈரான் காலடியில் வைக்கிறாங்க. ஏன்னா ஈரானுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது இந்த ஹவுதிகளோட இஷ்யூவில். அதனால் சவுதி வந்திருக்காங்க, பாகிஸ்தான் வந்திருக்காங்க, இந்தியாவிலிருந்து நிறைய மதகுரு தலைவர்கள் போயிருக்காங்க. அப்புறம் மீறி மற்ற ரஷ்யா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி மிக முக்கிய நாடுகள்லாம் போயிருந்தாங்க. பட் இவங்க ஒரு சில நாடுகளுக்கு பர்பஸாகவே அழைப்புகளை நிறைய தவிர்த்து இருந்தாங்கிறது கூடுதல் தகவல். நாளைக்கு தான் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வெளியிடுவாங்க, எந்தெந்த நாட்டு தலைவர்கள் எங்கெங்கே வந்தாங்க அப்படின்னு. ஸோ ஈரானுடைய மிலிட்ரியினுடைய சீஃப் என்ன பண்ணுறாரு, இந்த ரத்தத்துக்கு நாங்கள் பழி வாங்கிவே தீருன்றாங்க. மொத்தமாக இவங்களுடைய பிளான் என்ன, இவங்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னாங்கன்னா, இங்கே ஒரு வரைபடம் இருக்கு இல்லையா, நம்பர் 1 அதான் இன்றைக்கி அஃபீஷியல் செரிமனி ஃபார் ஃபாரின் லீடர்ஸ். ஃபாரின் லீடர் மட்டும் வராங்க. அடுத்து குவாமன்ற பகுதிக்கு மூவ் பண்ணுறாங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் அங்கே பப்ளிக் ஃபேர்வெல் அந்த இடத்துல தான் அங்கே கிராண்ட் மொசோலா இன் தெஹரன் பக்கத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்குமே தெஹரன் பக்கத்தில் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி தான் ஃபனரல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி தான் இந்த குவாம் என்ற பகுதிக்கே வராங்க. ஃபனரல் ப்ராசஸ் குவாம் வித் சியா இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் ஜூலை 8ஆம் தேதி தான் பப்ளிக் ப்ராசஸ், அதாவது குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாப் அண்டு காரபலா இந்த பகுதி கொண்டு போகிறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக என்ன பண்ணுறாங்க, மசாத், இதுதான் அவருடைய பிறந்த ஊர், ஃபஸ்ட்டு அவர் சொந்த ஊருன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே ஒரு மசூதியில் அடக்கம் செய்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த திட்டம் 9ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறாங்க. 9ஆம் தேதி முடித்ததுக்கப்புறம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு மேஜர் ஒரு திக் நிமிடங்களாக இருக்கும் அப்படின்னா, இவங்க சப்போஸ் அங்கே ஈராக்குடைய பகுதிக்குள்ளே போகிறது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு இந்த வரைபடத்தை காட்டுறேன் நான். பட் நான் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் நம்புனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜூலை 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் அந்த எல்லை பகுதியில் பாருங்கள், அதாவது ஈராக்குக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் 3 இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஐஆர்ஜியோட வீரர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒரு 7 to 10 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க.
அதனால தான் ஐஆர்ஜிசி என்ன பண்ணுறாங்க, அந்த எர்பில்ன்ற பகுதியிலும் சொலைமானியான்ற பகுதியிலும் 2 ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் அங்கே ஐஆர்ஜிசியினுடைய ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஐ மீன் வெஸ்ட் அசர்பைசான் சைட்லேயும் சரி, கீழே இருக்கக்கூடிய கர்ம்ஷா ப்ராவினன்ஸுக்கு மேலேயும் ஒரு தாக்கம் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே எல்லை பகுதியில் தொடர்ந்து அந்த குர்திஷ் நிலைகள் வேறு ஏதாவது பண்ணால் மட்டும்தான், மீதி மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான். ஏன்னா இறுதி ஊர்வலத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தையை கூட கத்தால் நடந்துச்சு இல்லையா, அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, 9ஆம் தேதி பக்கம் முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. நீங்கள் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, முடியாமல் வந்தாலும் சரி, அது கொஞ்சம் ரேர் தான். மறுபடியும் இவங்க அடுத்த கட்ட தாக்குதலுக்கு போனால் தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அமெரிக்கா ஏன் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இன்றைக்கி கூட அடுத்த ஒரு 50 நாளைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு ஃபுல்லாகவே. குறிப்பாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே 50 டிகிரி செல்சியஸ் அடிக்கும்ன்றாங்க சர்வசாதாரணமாக. இப்போ நம்ம ஐரோப்பாவில் 40-45க்கே தடுமாறினாங்கன்னு சொன்னால, எங்கே 52, 53 போகும் எங்கே. அதே மாதிரி கடற்கரையை ஒட்டியும் கடற்பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 40லேருந்து 42 வரைக்குமே இருக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வெப்ப மண்டலமாக காட்சி அளிக்கும். அந்த அங்கே போர்க்கப்பல்கள்லாம் நிலைநிறுத்தி யுத்த காலத்தெல்லாம் சமாளிக்கலாம் முடியாது. அதனால் இது ஒரு 1.5 மாதம் இது இப்படியே பேச்சுவார்த்தை மாதிரி இழுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து நிற்பாங்க. இல்லைன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே இது அந்த மாதிரியான சூழ்நிலை தான். பட் இந்த சூழ்நிலையை ஈரான் உணர்ந்து பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன்னா தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை வளவலா கொலான்னு இழுத்துட்டே போகுது. இது பேச்சுவார்த்தையில் வந்து உட்காரவே உட்காராது. ஏன்னா இன்னைக்கு ஐநாவில் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சர்வதேச நீர்வழிகளை மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதாவது ஐநாவில் அமெரிக்கா சார்பாக சொன்ன விஷயம் இது. உலக பொருளாதாரத்தை முடுக்குவது வந்து ஒரு சர்வதேச மிரட்டல். ஒரு சர்வதேச கப்பல் போக்குவரத்து ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்தால் அந்நாட்டின் இராணுவ கட்டமைப்பு மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்கல் நடத்தும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு ஐநாவில் இறுதியாக வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு காலையில் கூட இந்த வசனத்தை பார்க்க முடிகிறது. அப்படியே அதே மாதிரி லெபனானுடைய எல்லை பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் இன்னைக்கு கூட தாக்கல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 7க்கு மேலே கிளைம் பண்ணாங்க. நேற்று இரவு தான் கொஞ்சம் கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்பட்டாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய 1 இன்ச்சஸ் லேண்டை கூட நாங்கள் விட்டுலாம் கொடுக்க மாட்டோம், தவறாக பரப்புகிறாங்க. ஹெஸ்புல்லாஸ் எல்லாமே வந்து ஏதோ நான் இஸ்ரேலுக்கு விட்டு கொடுத்துட்ட மாதிரி நினைக்கிறாங்க. எங்கள் நாட்டில் எல்லாத்துக்கிட்டையும் ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இஸ்ரேல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதனால் நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன்றது வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்படியே அங்கேருந்து கடந்து நம்ம உக்ரைனுக்குள்ளே போனோம் அப்படின்னா, உக்ரைன் ஃபஸ்ட்டு அந்த கியூ ரீஜியனில் தாக்கல் நடத்தினது மட்டும் 20-29 பேர் இறந்து போனதாக சொன்னாங்க. பட் ஃபைனலாக நேற்று தான் கன்க்ளூஸ் பண்ணி இன்றைக்கி கன்க்ளூஷன் கொண்டு வந்து இன்றைக்கி காலையில் 9 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 10 பாடி பக்கம் ரெக்கவரி எடுத்திருக்கோம். 30 பேர்க்கப்பட்ட மக்கள் கேபிட்டலில் மட்டும் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். இன்னும் மற்ற ஏரியாவெல்லாம் நிறைய நடந்திருக்குன்றாங்க. சரி, நேற்று நடந்த தாக்குதலே உக்ரைன் மீள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பட் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒரு 20 பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குல்ல, நான் போய் பெட்ரோல் பங்கெல்லாம் பிடிப்போம்ல, ப்ளஸ் கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே அடிச்சிட்டாங்க இன்றைக்கி. மொத்தம் எத்தனை இடத்துல? 20 இடத்துல இன்றைக்கி மட்டும் அடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சமி ரீஜியன் சொல்லுவாங்க. சமி ரீஜியனில் வந்து நிக்கோலோ அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு 3 பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது வாகனங்களுக்கு நிரப்பக்கூடிய பெட்ரோல் பங்குகள் மீது வந்து அடித்திருக்காங்க. இன்னொன்று வந்து கார்கோ ரீஜியன். அது கார்கோ ரீஜியனில் கேஸ் ஸ்டேஷனை வந்து முழுமையாக அழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து டெனிப்ரோ டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மொத்தம் ஒரு 4 பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது, அந்த இடத்துல வந்து அடித்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கேஸ் ஸ்டேஷன் அண்டு பம்பிங் ஸ்டேஷன் மட்டும்தான். அதுவும் அந்த கார்கிவ் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 6க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த தாக்குதலும் வந்து முதல் முறையாக உக்ரைனுடைய பத்திரிகைகள் இந்த மாதிரி எழுதுனதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ரஷ்யா வந்து ஏஐ பவர்டு வெர்ஷன் இந்த தடவை வந்து ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எந்த ஒரு புற இயக்கமும் இல்லாமல் அதே ஆட்டோமேட்டிக்காக பறக்கும், வித்தவுட் பைலட், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவங்க லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டா போதும். அது ஜாமர் எங்கே இருக்கோ நேராக ஜாமரே ஹிட் பண்ணுமா. உக்ரைனுடைய அஃபீஷியல்ஸ் வந்து அதனால் என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஜாப்ரோசியா பகுதியில் அவங்க ரொம்ப இது அட்வான்ஸாக செலக்ட் பண்ணி, இப்போ உக்ரைன் இதற்கு முன்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா,
இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஜாமர் யூஸ் பண்ணியோ டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ பெரும்பாலும் இவங்க ரஷ்யா இப்போ பயன்படுத்துகிற ட்ரோன் வந்து கடந்த 3 நாட்களாக மட்டுமே இவங்களால வந்து அதை இடைமறிக்க முடியல, ஜாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க வந்து முழுமையாக அதை யூஸ் பண்ணல. ஒரு 100 ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னா ஒரு 30 ட்ரோன் அதை யூஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா அது சீக்கிரம் எல்லாத்தையும் அனுப்புனா அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணிடுவாங்கன்ற அடிப்படையில் என்னன்னு தெரியல. ரொம்ப கொஞ்சமாக ஒரு வேளை ப்ரொடக்ஷன் யூனிட் என்னன்னு தெரியல. பட் முழுக்க ஏஐ பவர்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த தடவை இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. அதற்காக நான் உங்களுக்கு கேட்டேன், நான் 2 வரைபடத்தை காட்டுறேன். நான் நேற்று உக்ரைனுடைய தலைநகரில் எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற வரைபடம் இது. பெரும்பாலும் பாருங்கள், இது அவங்களுடைய பம்பிங் ஸ்டேஷன், கேஸ் ஸ்டேஷன், அவங்களுடைய முக்கியமான இராணுவ நிலைகள் மீது அந்த பட்டாசு மாதிரி வெடிச்சிருக்குல்ல, இது முழுக்க நேற்று நைட்டு நடத்தப்பட்ட தாக்குதலுங்க. இது ஃபுல்லாகவே வந்து சக்ஸஸ் ரேஷியோ முன்னே இருந்ததை விட இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. அதாவது இதற்கு முன்பெல்லாம் வந்து ரஷ்யா 1000, 1100 ட்ரோன்லாம் அனுப்புனாங்க. ஆனால் நேற்று அனுப்புனது 600க்குள்ளே தான் அனுப்புனாங்க. 600க்குள்ளே அனுப்புனதுலேயே இவ்வளோ சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நேற்றாவது 600, இன்றைக்கெல்லாம் ஒரு 150 கூட கிடையாது. ஆனால் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரஷ்யா வந்து. அப்போ ரஷ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்துருச்சு. ஸோ நானும் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட சொன்னதுனால நிறைய ரஷ்ய ஆதரவாளர்கள் இதெல்லாம் இருப்பீங்க. நீங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னப்பா இது ரொம்ப க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க, பெட்ரோல் பங்க்லாம் செயல்படுதா இல்லையா, 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி கூட கிடைக்கலன்னு ஒவ்வொரு அம்மாவும் அழுகுறாங்களே, அழுந்து வீடியோ போடுறாங்களே. அப்போ உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன், பம்பிங் ஸ்டேஷன்லாம் நல்லாவே இருக்கா, இவங்க அடிக்கிறாங்களா இல்லையா, எப்படிப்பா இவங்க நல்லா பயங்கரமாக டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கான பல கேள்விகள் இருந்ததுன்னா அந்த மொத்த கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வரைபடத்தை நான் காட்ட போகிறேன். நான் இது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அண்ட் பம்பிங் ஸ்டேஷன் ஜூன் 1 ஜூன் 30 நடத்தப்பட்ட தாக்குதல். குறிப்பாக கடைசி வாரத்தில் தான் இவங்க அதிகமாக இலக்க வைக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரோனை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம், ஏஐ பவர் ட்ரோனை சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க அதிகமாக அடிச்சிருக்காங்க. குறிப்பாக முன்களத்தில், அதாவது எல்லை பகுதியில் முன்களம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷனை தான் அதிகமாக குறி வைக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் தள்ளி கியூ கிட்ட நோக்கியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த முன்களத்தில் இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்தாவே தெரியுதுல்ல, இது எல்லாமே இந்த 1 மாதத்துக்கு மட்டுமே இவ்வளோ தாக்குதல். நேற்று உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாலான ட்ரோன் எடுத்து வெரிஃபை பண்ணதில் சைனானுடைய மேடு இருந்ததான். பட் இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஜப்பானுடைய பேர் பார்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்ற ஒரு குற்றச்சாட்டு. பட் நேற்று இல்லை சீனானுடைய நிறைய கொஞ்சம் பேர் பார்ட்ஸ்லாம் இருந்ததாக வந்து சொன்னாங்க. இல்லை ஜெர்மனி வந்து என்னதான் இப்போ வந்து ஒட்டி அப்படியே உக்ரைன்கிட்ட உருவானாலுமே வந்து எலெக்ஷன் சமயத்தில் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப வறுத்து எடுக்க போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி ஜெர்மனியுடைய கோர்ட் வந்து அஃபீஷியலாக கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த கோர்ட்டோட வாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனுடைய நேஷனல் இந்த செர்கி கே யார் அப்படின்னா உக்ரைனுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இது பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 21, 2025 என்ன பர்பஸுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை 2022 தாக்கல் நடத்தினதுக்காக. இந்த செர்கி கே இருக்கார்ல, இவர் வந்து இவரோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டீமே பின்னாடி நெட்வொர்க், அதாவது உக்ரைனுடைய ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில், அதாவது செர்கி கேவுக்கும் ப்ளஸ் வந்து அங்கே உக்ரைன் இராணுவத்துக்கும் இடையில் நிறைய டெலிஃபோன் கான்வர்சேஷன்லாம் நிறைய இருந்திருக்கு. அதற்கான ஆதாரத்தையும் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஜெர்மனியுடைய கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்ன உதவினாலும் பண்ணலாம், பட் ஒரு நாட்டோட இறையாண்மையை சீர்குலைக்கிற செயல். நாங்கள் 2022 தாக்கல் நடத்தின உடனே முழுமையாக இவங்க நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை நம்பி தான் இருந்தாங்க. அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை தகர்த்தது யார் அப்படின்னா இவங்க தான். அப்போ முழுக்க யார் நடத்தினது, உக்ரைனுடைய ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்ற இன்னைக்கு ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ட்ராப்பாக இருக்கும். நீங்கள் என்னதான் நீங்கள் உக்ரைனுக்கு உதவி பண்ணலாம் செய்யலாம், ஆனால் அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனுக்கான அவ்வளோ ப்ராஜெக்ட் செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாக்குதல் நடத்தி தான் நிறுத்தணும்னு கிடையாது, நீங்கள் சொன்னாவே நிறுத்தியிருக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த தாக்குதல் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இன்னைக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது எப்படி இதுக்கப்புறம் அவங்க உறவுகளை டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
அதை நம்ம வாட்ச் பண்ணணும். அதையும் மீறி ரொம்ப ஸ்ட்ராங்காக போனாங்க அப்படின்னாங்கன்னா, ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அலைஸ் வைடல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதை நான் கண்டிப்பாக எதிர்க்கிறேன், நான் வந்தேன் அப்படின்னா சூழ்நிலையே மாறும், நமக்கு துரோகம் செய்கிற நாடுகளுடன் கூட்டணி வைத்து அவர்களுக்கான ஆயுத ஏற்றுமதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இருக்காங்க. கரெக்டாக இன்னைக்கு வந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை தகர்த்தது உக்ரைனுடைய ஆர்மி. இந்த கேள்வியை தான் நேற்று ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்டாங்க. ஜெலன்ஸ்கி நேற்று தடுமாறி நின்றார். அதே போல் மொனாக்கோவில் வந்து உக்ரைனுடைய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பணக்காரர் ஒருத்தர், அங்கே கொஞ்சம் உக்ரைனை ஜெலன்ஸ்கி பிடிக்கல, அதனால் மொனாக்கோவில் போயிட்டு ஃபேமிலியோடு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் இங்கே வந்தாலும் டேஞ்சர்ன்ற அடிப்படையில் ஆளை வச்சு போட்டாங்க இல்லையா, குண்டு வெடிக்க வச்சாங்க இல்லையா, அந்த நபரோட புகைப்படத்தை வெளியிட்டாங்க. கடைசியில் அது ஆண் இல்லை பெண், ஒரு பெண்ணை வச்சு இது வெடிக்க வைத்திருக்கிறாங்கன்ற ஒரு புகைப்படத்தையும் வெளியிடுறாங்க. இன்றைக்கி வந்து ராய்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி போலந்து மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. போலந்து மீது தாக்கல் நடத்தி நேட்டோ நாடுகளை டெஸ்டிங் எடுக்க போகிறாங்களாம். நேட்டோ நாடுகள் உள்ளே வரப்போகிறாங்களா இல்லை போலந்து மட்டும் தனித்து விட போகிறாங்களான்றதுனால. ஏன்னா போலந்து வந்து காலிங்கிரேட் பகுதி, ரஷ்யாவுடைய காலிங்கிரேட் பகுதி இருக்கு இல்லையா, அதை தாக்கல் நடத்துகிற எய்ம் பண்ணுறதுனால கண்டிப்பாக இவங்க போலந்து மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசர்பைஜான் வந்து அஃபீஷியலாக நேட்டோ அண்ட் யூஎன் மிஷன் பார்ட்டிசிபேஷனில் வந்து இதுக்கப்புறம் இணையறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கொசோவோனுடைய இதுலேயும் வந்து லைட்டாக இணைந்திருந்தாங்க, அப்புறம் சவுத் சூடானுடைய மிஷன்லேயும் இணைந்திருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் மிஷன் இருந்தாங்க. பட் அசர்பைஜான் இப்போ மறுபடியும் அடுத்த கட்டமாக வந்து இனி எங்கெல்லாம் நேட்டோ மிஷன் போதும் அங்கெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அஃபீஷியலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அசர்பைஜான் கிட்டத்தட்ட நேட்டோவில் இணைஞ்ச மாதிரியே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா ஒரு சில குப்பியான்ஸ் போன்ற டைரக்ஷனில் முன்களத்தில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றாங்க. இந்த வடை சுடுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதை உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த உக்ரைனிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து ஒட்டுமொத்த மக்களோட அந்த தலைவர்களோட கருத்து என்னென்னா, ரஷ்யாவில் மாதத்துக்கு 4000-5000 பேர் இறக்குறாங்க. ஆனால் உக்ரைனில் அவ்வளோ இருக்கிறது, ஒரு 5 பேர் கூட இறக்குறது கிடையாது அப்படின்ற கதையை சொல்லி நம்ப வைக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து அவங்க உக்ரைனுடைய அஃபீஷியல்ஸிலிருந்து என்ன ஆஸ் பர் ரெக்கார்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இது வரைக்கும் இந்த இயரில் ஆரம்பித்ததுலேருந்து ஜனவரியிலேருந்து இப்போ ஜூலை வரைக்கும் 20,534 டெட் பாடிஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க உக்ரைன். இறந்த உடல்கள் சோல்ஜர்ஸ் எவ்வளோ, 20,354. ஆனால் இவங்க பதிலுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுக்குன்னா 627 பேர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஏதாவது நெருங்குதா? ரஷ்யா உக்ரைனுடைய டெட் பாடி எவ்வளோ கொடுக்குறாங்க, 20,534. இவங்க பதிலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 627. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அடிக்கிற அடியில் ரஷ்யா வந்து இவ்வளோ இழந்து போயிட்டாங்க அவ்வளோ இழந்து போயிட்டாங்கன்னு. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உக்ரைன் தரப்புல இருந்து? ஒரு பதிலும் இருக்காது. பாஸ் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல 4000 பேர், அது ஒரு நாளைக்கு இழக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஃபார் டேவுக்கா மந்த்துக்கு அவ்வளோ பேர் இழக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கே அந்த இறந்த டெட் பாடிகள்லாம் எங்கே? இதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. கேட்டால் அடித்து விடுவாங்க, ட்ரம்ப்லேருந்து எல்லாத்தையும் அடித்து விடுவாங்க. ஸ்டார்லிங்க் ஆல்டர்னேட்டிவாக வந்து ரஷ்யா கூடிய விரைவில் சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க, ஓன் சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க. ஏன்னா ஸ்டார்லிங்கை வச்சு தான் அந்த உக்ரைனுடைய எல்லை பகுதியில் கொஞ்சம் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க இல்லையா, ஓன் சேட்டலைட். ரீசெண்டாக ஆக்சுவலாக நீங்கள் அனுப்ப வேண்டியது அந்த ரோஸ்கோஸ்மோஸ்னுடைய ஏர்பேஸ் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் வந்து ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க. அதில் ஒரு சில டேமேஜ் ஆனதுனால இந்த அனுப்ப முடியலன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2020 எல்லை மோதலுக்கு அப்புறம் நமக்கும் சீனாவுக்கும் நிறைய ஒரு மாதிரி ஃபைட் வந்து சீனாவுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணக்கூடாதுன்ட்டு பெரிய தடை விதித்தாங்க. குறிப்பாக மின்சாரத்துறையில், அதாவது நம்ம ஏதாவது டெண்டர் ஏதாவது விட்டோம்னா மின் உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் நீங்கள் பங்கீடு பெறக்கூடாதுன்னாங்க. பட் இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு 2 மாதம் முன்னாடியே கடிதம் எழுதியிருந்தாங்க. மொத்தம் 4 நிறுவனங்கள், டிபிஏ எனர்ஜி, நான்ஜியாங் எலக்ட்ரிக், நியூ நார்த் ஈஸ்ட் எலக்ட்ரிக், டாய்காய் எலக்ட்ரிக், இந்த 4 நிறுவனங்களுக்கு இந்தியா அஃபீஷியலாக நீங்கள் எங்களுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் சீனாவும் நெருங்குறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? சும்மா சீனாவை வம்பிழுத்து எதிரிகள் மாதிரி காட்டாதீங்கப்பா. பாருங்கள், நிறுவனமும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் அங்கே போகிறோன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா
மற்ற எல்லா நாட்டை விட நம்ம சீனா கிட்ட தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் யுவர் ஆனர். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து திடீர்னு எதிரிகள் நாடு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அப்புறம் நேராக சீனா பண்ணுறதை விட அதிக அளவுக்கு நம்ம சீனா கிட்ட இறக்குமதியும் பண்ணுறோன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் யுவர் ஆனர். நான் இன்னொரு வீடியோ பதிவு, இது வந்து நியூ ஜெர்சியில் எடுத்தது. அமெரிக்காவோட நியூ ஜெர்சியில் புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பெரும்பாலும் குஜராத் மக்களாக யாரும் தெரியல, இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். என்ன சார் ஏதாவது இவ்வளோ ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்தாங்களா, இல்லை காசு கொடுத்து தான் வாங்குறீங்களா? என்னங்க எங்களோட மோசமான சூழ்நிலை இருக்கீங்க அங்கே? இல்லை அந்தளவுக்கு ப்ராடக்டே கிடைக்காதான் என்னன்னு தெரியல. ரொம்ப ஃபெமிலியராக வைரலாக இருந்தது. இந்தியனுடைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மக்கள் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் ஃப்ரீயாக கொடுத்தா கூட இவ்வளோ கூட்டம் வராது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஒன்று. அதே போல் என்று தொடங்கியது எல்னினோ, பசிபிக் பெருங்கடலை வெப்பமாக்கும் எல்னினோ கிட்டத்தட்ட தொடங்கிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவில் செப்டம்பர் ஆரம்பத்தில் கடுமையான வறட்சின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மழை இந்த வருஷம் கடுமையாக இருக்கும். என்னைக்கு இவங்க எல்னினோ வருது, வறட்சி வருது, அதிக வெப்பம் வருதுன்னாங்களோ எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் மிக அதிகமான மழைப்பொழிவு வரப்போகுது. ஏன்னா அதுக்கான வெப்பம் வறட்சி எல்லாமே முன்கூட்டியே நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக தைரியமாக இருங்க. மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கும். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதே அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும். அதனால் எல்னினோவாவது டேஸ் நினோவாகுது, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து உருட்டுற உருட்டுகள் தான். இந்த வெப்பம் வந்து இப்படி அப்படின்லாம் உருட்டுற உருட்டுகள் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மழை வரும், சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக முடிப்போம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான செய்தி கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.